வணக்கம். நீங்க பார்த்த படங்கள் 25 ஜூலையோடது. இந்த லத்தி சார்ஜ் 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒர்க்கர்ஸோட இந்த ரத்தம் சிந்தி கொஞ்ச நாளாச்சு. ஆனா இந்த படங்களோட அடையாளம் இன்னைக்கும் நாட்டு மக்களோட மனசுல அழியாம இருக்கு. இது எப்படிப்பட்ட அடையாளம்னா, உலகம் முழுக்க நம்ம நாட்டை அவமானப்படுத்தியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க எங்களுக்கு SMS அனுப்புனீங்க, இமெயில் பண்ணீங்க, அப்புறம் எங்களுக்கு லெட்டர் எழுதி சொன்னீங்க. அதாவது ஹரியானா முதலமைச்சரை ஆப்கி அதாலத்துக்கு கூப்பிட்டு அவர்கிட்ட விளக்கத்தை கேட்க சொன்னீங்க. இன்றைய வழக்கு ஹரியானா மாநிலத்தோட குடுகாவ் சம்பவத்தை சார்ந்திருக்கு. ஹரியானாவின் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா ஆப்கி அதாலத்தில் ஆஜராகுமாறு அழைக்கிறோம். ஆப்கி அதாலத்துல மக்களுடைய வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் கேட்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இன்றைய ஜட்ஜ் அனுபம் கோசாமி அவர்களுடைய அனுமதியை நாம கேட்டுக்கலாம். வழக்கு ஆரம்பிக்கலாம். ஆப்கி அதாலத்துல வழக்கு ஆரம்பமாகுது. பூபேந்தர் சிங் ஹூடா மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் ஹரியானா முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா மீது உள்ள குற்றச்சாட்டு, தொழிலாளர்கள் ரத்தம் சிந்தியதற்கு இவர்தான் பொறுப்பாளி. ஹூடா அவர்களே, ஒரு இங்கிலீஷ் ப்ரோவர்ப் இருக்கு, ரோம் எரியும் போது நியூரோ புல்லாங்குழல் வாசிச்சிட்டு இருந்தாரு. நான் என்ன கேள்விப்பட்டனா, ஹரியானா போலீஸ் மக்களை அடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க எங்கேயோ ஓய்வெடுத்துட்டு இருந்தீங்க. நான் தான் முதலமைச்சர். அந்த நேரத்துல ஒரு சில மணி நேரத்துக்குள்ள நான் தான் ஆளா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க யாருக்கெல்லாம் ரத்த காயம் ஏற்பட்டுச்சோ, யாருக்கெல்லாம் அடிபட்டு இருந்துச்சோ, அங்க குட்காவ்ல நான் தான் ஆளா அங்க போய். எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை என்னன்னா, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக தயாரானப்போ நீங்க போயிருக்கீங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சதும் நான் அங்க போயிட்டேன். அப்புறம் உங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இல்ல, ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு நிமிஷத்துல போய் சேர்ந்துட முடியுமா? என்னால எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சதோ அவ்வளவு சீக்கிரம் போனேன். உங்ககிட்ட இன்டெலிஜென்ஸோ இல்ல போலீஸோட இன்ஃபர்மேஷனோ எதுவுமே வரல. இல்ல, ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, அங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க 2 சைடுல இருந்துமே அங்க விசாரிச்சோம். ஒரு பக்கம் போலீஸ்க்கும் நிறைய காயங்கள் ஏற்பட்டிருந்தது, இன்னொரு சைடு மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் இத விசாரிச்சு இதோட உண்மையை வெளியில கொண்டு வந்தோம். எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை நடந்த இடத்துல வெறும் ஒர்க்கர் மட்டும் இல்ல, வேற சில ஆட்களும் இருந்திருக்காங்க. அவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. இந்த கலாட்டாவுக்கு காரணமும் அவங்க தான். நான் என்ன கேக்குறேன்னா, யார் இருந்தாலும் இருங்க, அதுக்குள்ள நீங்க திரும்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் முதல்ல பதில் சொல்லி முடிச்சிடறேன். எங்க கிட்ட இன்டெலிஜென்ஸோட ரிப்போர்ட் இருந்துச்சு, ஒர்க்கர்ஸோட ப்ரெசிஷன் வரும்னு. இதுக்கு முன்னாடியே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பீஸ்ஃபுல்லா போனாங்க. அப்புறம் ஹோண்டா ஒர்க்கர்ஸோட நெகோசியேஷன் 6 டைம்ஸ் முன்னாடியே முடிஞ்சது. இந்த பிரச்சனை நடக்கும்போது ஓம் பிரகாஷ் சௌட்டாலா முதலமைச்சரா இருந்தாரு. ஒரு 6 முறை நெகோசியேஷன் நடந்து அதுக்கு ஒரு சரியான முடிவையும் எடுத்துட்டாங்க. அங்க என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, இன்னொரு 100 ஒர்க்கர்ஸை நாங்க கம்பெனிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு. அடுத்து வெளியே போக வேண்டிய பழைய 100 ஒர்க்கர்ஸை சில பேர் உள்ள போக விடாம தடுத்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசிஷன் வந்தப்ப, அதாவது அதுக்கு முன்னாடி ப்ரெசிஷன் வந்தப்ப நான் சொன்னேன், ஒர்க்கர்ஸ்னால இப்படி செய்ய முடியுங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் யாரோ சிலர் தான், அப்ப 5 மாசத்துக்கு காங்கிரஸோட அரசாங்கம் தான் இருந்தது. அப்புறம் ஹரியானா எப்படி வளர்ச்சி அடைஞ்சதோ அந்த வளர்ச்சியை அவங்களால ஜீர்ணிச்சுக்கவே முடியாம போயிடுச்சு. அதுதான் முக்கியமான எல்லா காரணம். பேச்சையும் நான் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா இத சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த போலீஸ் எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? போலீஸ் லத்தியால மக்களை பயங்கரமா போட்டு அடிச்சத பார்க்க முடியுது. நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அப்படி பண்ணிருந்தா நான் அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டேனே. நான் சம்பவ இடத்துக்கு போனேன், அப்புறம் மெஜிஸ்ட்ரியல் என்கொயரியும் பண்ணேன், அடிபட்டவங்களுக்கு வைத்தியம் பார்த்தோம். இப்பவும் ஜுடிஷியல் என்கொயரி நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, குற்றவாளி யாரா இருந்தாலும் அவங்கள கண்டிப்பா தண்டிப்போம்னு சொல்லிருக்கேன். நான் உங்ககிட்ட இத மட்டும் தான் கேட்க விரும்புறேன். நாங்க என்ன பார்த்தோமோ அத உலகம் பூரா டிவில பார்த்திருக்கு. எதனால ஹரியானாவுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சோ அதுல இது ரொம்ப தெளிவா தெரியுதுல்ல. அதாவது போலீஸ் மக்களை விடாம விரட்டி அவங்கள பிடிச்சு லத்தியால தலையில அடிச்சிருக்காங்க. அதான் நான் ஜுடிஷியல் என்கொயரி பண்ணேன். எதுக்குன்னா, அங்க இருக்கிற மக்களை கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்காக. ஒரு சில முறை வேற வழி இல்லாம லத்தி சார்ஜ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க, தோளுக்கு கீழே தான் அவங்கள அடிக்கணும்னு. அப்புறம் நான் அந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜை பார்த்ததும் உடனே என்கொயரி அமைக்க சொன்னேன். விஷயம் என்னன்னா, இதுல ஒரு சில பேரு நடக்கக்கூடாத இன்சிடென்ட்ஸ் நடந்தத, அதாவது ஒரு துக்கத்துக்குரிய சம்பவம் நடந்துச்சு, அதை எப்படியாவது அரசியல் ஆக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்காக தான் இந்த ஜுடிஷியல் என்கொயரியே. அதை நாங்க தீவிரமா பண்ண சொல்லி உத்தரவு போட்டிருக்கோம். பொதுவா இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் தான் சொல்றேன்ல, எங்களுக்கு ப்ரொசஷன் கிடைச்சது. ஆனா
நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சில விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. மத்தது அங்க நடக்கிற என்கொயரி பாத்துக்கும். இத பத்தி நான் அதிகமா பேச விரும்பல. ஏன்னா ஜுடிஷியல் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அங்க நடந்தது வெறும் ஒர்க்கர்ஸோட சண்டை மட்டும் கிடையாது. ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சண்டைன்னா அது ஹோண்டா ஃபேக்டரிக்கு எதிரில நடக்கும். குட்காவ்ல நடந்தது. வெளியாட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இதுல ஏதாவது பண்ணுங்கிற மோட்டிவ் இருந்திருக்கலாம். கண்டிப்பா இருந்திருக்கும். அதனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் இதுல நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்துருச்சு. யாருக்காவது பொலிட்டிக்கலா, அதாவது நம்ம இடத்துல நிறைய முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னு அதுக்கான அக்சஸ் நடந்திருக்கு. 2 பக்கமும் நடந்திருக்கு. அதுக்காக தான் ஜுடிஷியல் என்கொயரி நாங்க அங்க போட்டிருக்கோம். ரிப்போர்ட் சீக்கிரமா வந்துரும். அதுக்கப்புறம் குற்றவாளிக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். மக்கள் கிட்ட இத பத்தி ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்கலாம். நீங்க கேளுங்க. உங்களுக்கு நிர்வாகத்திலயும் அவ்வளவா பிடிப்பில்ல. யாரும் உங்க உத்தரவுக்கு கீழ்ப்படியவும் மாட்டாங்க. அப்புறம் நீங்க ஹரியானாவுல ஒரு புதிய கொள்கையும் வச்சிருக்கீங்க. முதல்ல நீங்க மக்களை அடிச்சதுக்கு அப்புறம் தான் வாயிலே பேசுவீங்க. குடுகாவ்ல நடந்த லட்டி சார்ஜ்ல இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, அப்பாவி மக்களை மட்டும் குறி வச்சு அடிச்சிருக்காங்க. அவங்கள நீங்க அடிக்கடி வெளியாட்கள்னு சொல்றீங்கல்ல, அந்த வெளியாட்கள் யாருன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நிர்வாகம் உங்க கையில இருக்கு. ரஜித் சார், நீங்க வெறும் பாதி கொஸ்டின் தான் கேட்டிருக்கீங்க. ரோத்தக்ல வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கும் இப்படிதான் நடந்திருக்கு. அங்கேயும் லட்டி சார்ஜ் நடந்திருக்கு. அவங்களையும் விட்டு வைக்கல. அப்புறம் 2வது நாள் 3வது நாள் ரோத்தாக்ல கடுமையான லட்டி சார்ஜ் நடத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தையே. அதுவா? இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, அதாவது ஒர்க்கர்ஸ் என்கிட்ட வந்தாங்க. அப்புறம் நான் மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் பேசினேன். அப்புறம் ரோத்தக் பத்தி சொன்னீங்கல்ல, அவங்களும் என்ன சண்டிகல வந்து சந்திச்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நீங்க போலீஸ வச்சு அடிக்க வைப்பீங்க. இல்லவே இல்ல. நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணவே கிடையாது. அது ஒருவேளை இவங்களுடைய தனிப்பட்ட அத நான் எப்படி சொல்றது? ஆனா அவங்க அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் இதுதான். அதாவது எங்களோட அப்படின்னா இதெல்லாம் வெளியாளுங்க பண்ண வேலைன்னு நீங்க சொல்றீங்களா? இப்போதைக்கு அதுதான் சொல்ல முடியும். இப்படிதானே சொல்ல முடியும். ஒருவேளை இவங்களுக்கு அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அது அவங்களுடைய அரசியலுக்கான ஐடியாலஜியா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு எப்படி நீங்க சொன்ன தெரியும்? மாதிரி அது குடும்பத்தனம், அதை நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் நான் இதையும் ஒத்துக்கிறேன், அவங்க வெளியில இருந்து வந்த மக்கள்னு. ஆனா இந்த வெளியிருந்து வந்த மக்களை, அதாவது குறும்புக்காரங்களை இந்த அளவுக்கு கொடுமையா அடிக்கணுமா போலீஸ்காரங்க அடிச்ச மாதிரி? இல்ல, நான் ஒன்னும் போலீஸ் கிட்ட கூப்பிட்டு நீங்க இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. அவங்க பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்கு தான் ஜுடிஷியல் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. குற்றவாளி யாருன்னு நாங்க கண்டிப்பா கண்டுபிடிப்போம். ஒரு பெரிய கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதும் ரொம்ப அவசியம் தானே. ஃபயரிங் பண்ணுவாங்க, கேஸ் விடுவாங்க. ஆனா அங்க இந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையே. ஆனா டிவியில உங்ககிட்ட என்ன காட்டினாங்களோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு எனக்கு எப்ப தெரிய வந்ததோ அப்பவே நான் போலீஸ்க்கு உத்தரவு போட்டேன். தப்பு பண்ணவங்கள தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அப்படின்னு. அதை யார் பண்ணாங்களோ, ஒருவேளை இதுல என்ன மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு என்கொயரியில தான் முழுசா தெரிய வரும். ஏன்னா உங்களோட விரோதியா பாத்தீங்கன்னா, எனக்கு எப்போ இந்த விஷயம் தெரிய வந்துச்சோ நான் உடனே அங்க போய் அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசி ஜுடிஷியல் என்கொயரிக்கு உத்தரவு போட்டுட்டேன். விரோதி என்ன சொல்றாங்கன்னா, ஜல்லியன் வாலாபாக்ல எப்படி நடந்துச்சோ, அதாவது 4 பக்கமும் சுத்தி வளைச்சு கொன்னாங்களோ அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஜாலியன் வாலாபாக்ல எத்தனை பேர் இருந்தாங்க? இல்ல, இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நானே இப்ப உங்களுடைய சேனலுக்கு இங்க வந்திருக்கேன். நிறைய பேர் காவால கடந்தாங்க, நிறைய பேர் காணாமையே போயிருக்காங்க. அப்படி எத்தனை பேர் காவால கடந்தாங்க, இல்ல காணாம போனாங்க, இல்ல ஃபேக்டரிக்கு போய் சேர்ந்தாங்கன்னு நீங்களே ஒரு என்கொயரி போட்டு கண்டுபிடிங்களா பாப்போம். இந்த விஷயத்துல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. மக்கள் தரப்புல நான் உங்ககிட்ட நிறைய விளக்கம் கேட்க வேண்டி இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் புபேந்தர் சிங் ஹூடா அவர்கள் மீது மக்களின் குற்றச்சாட்டுகள் தொடரும். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு மக்களின் குற்றச்சாட்டு அப்புறம் விசாரணை கூண்டில் இருக்கிறது ஹரியானா முதலமைச்சர் புபேந்தர் சிங் ஹூடா. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு புபேந்தர் சிங் ஹூடா மீது. ஆப்கி அதாலத்தில் புபேந்தர் சிங் ஹூடா மீது உள்ள குற்றச்சாட்டு, இவருடைய நிர்வாகம் உழைப்பாளிகள் மீது அராஜகத்தை தடுப்பதில் தோல்வியடைந்திருக்கிறது. ஹூடா சார், நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய முதல் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஹரியானால எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கும்னா போலீஸ் அராஜகத்திலிருந்து முக்தி அடைஞ்சிடுவாங்க. பயத்திலிருந்து முக்தி? ஆமா. அதாவது பயத்திலிருந்து முக்தி. போலீஸ் வெறும் குற்றவாளிகளை, அப்புறம் யாரெல்லாம் அரசாங்கத்துக்குள்ள இருந்தே தப்பு பண்றாங்களோ அவங்கள மட்டும்தான் கண்டுபிடிச்சு தண்டிப்பாங்க. சோ இப்போ ஹரியானால இந்த மாதிரியான தப்பு நடக்கிறதே கிடையாது. மக்களுக்கு ஹரியானா அரசாங்கத்து மேல நம்பிக்கை வந்திருக்கு. அப்படின்னா நீங்க கொடுத்த வாக்கு அராஜகம் நடக்காதுங்கிறது, அந்த வாக்க நிறைவேற்றுறதுல நீங்க வெற்றி அடையல. இல்ல, நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஒருவேளை யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே தீரும்.
அதாவது ஜுடிஷியல் என்கொயரியோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல யார் குற்றவாளியோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியல அப்படின்னா அப்ப நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிறேன். ஹூடா சார், இந்த குற்றச்சாட்டு என்னுடையது இல்ல. இந்த குற்றச்சாட்டு உங்க கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்களுடையது. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு அவங்க காங்கிரஸுடைய பார்லிமெண்டரி மீட்டிங் அட்ரஸ் பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹரியானா அரசாங்கம் அவங்களுடைய பொறுப்புகளை சரியான முறையில நிறைவேற்ற முடியலன்னு சொன்னாங்க. இது வெறும் நியூஸ் பேப்பர்ல வந்த செய்தியா தான் இருக்கும். மத்தபடி இது உண்மைதான். காங்கிரஸ் தலைவருக்கு நடந்த இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அவங்க அமைதியை விரும்புறாங்க, சண்டையை விரும்பல. அப்புறம் அவங்க சொல்ல வந்தது, அதாவது பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் கட்சி மக்களுக்கான கட்சி, உழைப்பாளிகளோட நன்மைகளுக்கான கட்சி, ஏழைகளுக்கு நன்மை செய்யற கட்சி. சோ அவங்க பேச்ச கேட்டு நெகோசியேஷன் அங்க நடந்திருக்கு, அதுல வெற்றியும் கண்டிருக்காங்க. அந்த இன்சிடென்ட்ஸ் பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வெறும் ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்குமான சண்டையே கிடையாது. இதுல ஏதோ விளையாட்டு நடந்திருக்கு. ரிப்போர்ட் வரும்போது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். 3 மாசம் கழிச்சு ரிப்போர்ட் வரும்போது நானே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன். நாங்க அந்த ரிப்போர்ட்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுவோம். ஆனா கேள்வி இதுதான், முதல் நாள் லத்தி சார்ஜ் நடந்ததும் மறுநாள் மக்கள் அவங்க ஆட்களை சந்திக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க, அப்ப மறுபடியும் அடிச்சாங்க. இல்ல இது தப்பு. அதாவது சில கலாட்டாக்காரங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்தாங்க, நிறைய மக்கள் இருந்தாங்க. ஆனா அங்க அந்த மாதிரி யாருமே அடிக்கவே இல்ல. இல்ல, மார்க்ஸ்வாதி லீடர் என்ன சொன்னார்னா, ஹாஸ்பிட்டல்ல மக்களுக்கு கிடைச்ச சாப்பாடு அப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச மருந்து அதெல்லாம் எதுவுமே சரியில்லைன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, மருந்தெல்லாம் நல்ல மருந்து தான். ஏன்னா நானே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க சொன்னேன். அப்புறம் அவங்களுக்கு ஹரியானா மக்களை பத்தியும் நல்லாவே தெரியும், நிர்வாகத்தை பத்தியும் நல்லாவே தெரியும். இவங்க ஒர்க்கர்ஸ், அதாவது யாராவது கிரிமினலா இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஹரியானா ஜெயில நல்ல சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அதை உறுதியா சொல்றேன். ஆனா நீங்க தான் பாத்தீங்கல்ல, அவங்க என்ன காட்டினாங்க, எதுக்காக காட்டினாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வெறும் கதையா கூட இருக்கலாம்ல. நான் என்ன பார்த்தனோ அதை மட்டும்தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஹூடா சார், நிறைய பேரு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவும் நிர்வாகத்துல இருந்ததில்ல, இதுக்கு முன்னாடி நீங்க மந்திரியா இருந்ததில்ல, அரசாங்கத்தோட எந்த பதவியிலையும் இருந்ததில்லைங்கிறதுனாலதான் நிலைமையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க ஹரியானாவுக்கு நேர்ல வந்து பாருங்க. இன்னைக்கு எல்லா மக்களுக்குள்ளயும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதாவது மக்கள் நம்பிக்கை இழந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா எங்க சைட்ல இருந்து நாங்க அவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் மக்களுக்கு உண்மை என்னங்கிறது நல்லாவே தெரியும். மக்கள் எல்லாரும் டிவில பார்த்தது உண்மை இல்ல, நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு இல்ல நான் அதைத்தான் இப்ப முழுசா உங்ககிட்ட சொல்ல வர்றேன். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இங்க பாருங்க, பிரச்சனை நடந்திருக்கு. நான் அந்த விஷயத்த மறக்கவே இல்ல. அதனாலதான் ஜுடிஷியல் என்கொயரி அங்க உட்கார வச்சிருக்கேன். ஒருவேளை தப்பு நடக்கலன்னு எனக்கு தோணலனா நான் எதுக்காக அப்படி. ஆனா தப்பு 2 சைடுலயுமே நடந்திருக்கே. குற்றவாளிகள் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. சார், நீங்க எப்போ பிரச்சனைய பத்தி பேசினாலும் தப்பு 2 தரப்புலயும் நடந்திருக்குன்னு ஒரு சென்டென்ஸ ஆட் பண்ணிடுறீங்க. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அடி வாங்கினவங்க, போலீஸ்ல அடி வாங்கினவங்க, யாருக்கு மண்டை உடைஞ்சதோ அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்றீங்க. யாரு? இங்க பாருங்க, முதல்ல போலீஸ்க்கும் அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு நிறைய அடிபட்டிருக்கு, டிஎஸ்பிக்கு கையெல்லாம் உடைஞ்சிருக்கு. இது எல்லாமே என்கொயரியில வந்துரும். நிறைய பேர் இப்போ இங்கேயும் இருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000-3000 ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. அப்போ நிர்வாகத்துக்கிட்ட, அப்புறம் சிஐடி, வேற ஏதாவது விஜிலன்ஸ் இருந்தா மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இங்க இத்தனை பேர் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. நகரத்துக்கு நடுவுல கமலா நேரு பார்க் இருக்கு. அப்படி இருந்தும் ரோட்ல தான் போயிருக்காங்க. போய் கல்யாணி ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் அங்க அவங்களுக்கும் போலீஸ்க்கும் சண்டை நடந்துச்சு. அப்படி இருந்தும் கூட டிசி சார் இந்த உத்தரவை கொடுத்தாரு, நீங்க இன்செக்டருக்கு வாங்க, அங்க நம்ம ஒப்பந்தம் பேசலான்னு. அங்க எல்லாரையும் ஒன்னு சேர்த்து போலீஸ் எப்படி அடிச்சாங்கன்னா, நான் எப்படி சொல்றது, நீங்க டிவில பார்த்த மாதிரி எங்களுக்கு சங்கடமா இருக்கு. எனக்கும் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற அதே சங்கடம் எனக்கு தான் இருக்கு. எந்த முதலமைச்சர் தான் இதை விரும்பிட்டு இருப்பாங்க? அவங்க மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத விரும்புவாங்களா? இல்ல அவங்க ஒண்ணு கேட்டாங்க, உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஜுடிஷியல் என்கொயரி போட்டு வச்சிருக்கோம். இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு, உங்களுக்கு எந்த செய்தியும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இன்டெலிஜென்ஸ் எதுவுமே இல்லன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, நான் அத பத்தி தான் உங்களுக்கு வேலை செய்யலையா? இந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். எங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரொசஷன் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி ஒர்க்கர்ஸ் வந்தாங்க, பீஸ்ஃபுல்லா தான் போனாங்க. இல்லனா நாங்க ஃபர்ஸ்ட் டைமே ஸ்டாப் பண்ணிருப்போமே. நான் உறுதியா சொல்றேன், இது வெறும் ஒர்க்கர்ஸோட வேலை கிடையாது. நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். மக்கள் என்ன கேக்குறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல.
அதாவது அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க போகுது, அங்க ஒர்க்கர்ஸ போட்டு அடிப்பாங்க, அங்க அமைதி சீர்குலையும், அப்படின்னா உங்க இந்த மாதிரி அங்க நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லையா? இருந்துச்சு. ஒர்க்கர்ஸ் வருவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க்கர்ஸ் இந்த மாதிரியான காரியத்தை பண்ண மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். இதத்தான் போலீஸும் சொன்னாங்க. நாங்க எத்தனை முறை சந்திச்சு பேசியிருக்கோம். நீங்க இன்னும் சொல்ல போனா அங்க இது குறும்புத்தனம்னு சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்க இது ஒரு சதின்னு. அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க சில பேர் போலீஸ தாக்கி அவங்கள தூண்டி விட்டாங்கன்னு. அப்புறம் இன்டெலிஜென்ஸ் குப்தா சாரும் சொன்னாரு. அவர்தானே சொன்னாரு. அதே கேள்விதான் நீங்க திரும்ப கேக்குறீங்க. அவரே இந்த விஷயத்தை தான் திரும்ப சொன்னாரு. இங்க பாருங்க ஹூடா சார், ஆப்கி அதாலத்துல இருக்கிறது நீங்க தான், அவர் இல்ல. ஆனா கேள்வி அவங்க தான் கேக்குறாரு. அவரு ஒரு கேள்வி கேட்டாரு. அதே கேள்வி நீங்க திரும்ப என்கிட்ட கேக்குறீங்க. அவரோட கேள்வியில உங்ககிட்ட நான் இத மட்டும் தான் கேக்குறேன். ஒருவேளை ஏதாவது சதியா இருந்தா இத நீங்களும் சொன்னீங்க, இத குறும்புத்தனம்னு நீங்களும் சொன்னீங்க. அதாவது அங்க வெளியாட்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு கூட சொன்னீங்க. இன்டெலிஜென்ஸ்க்கோ சிஐடிக்கோ போலீஸ்க்கோ இத பத்தி எதுவும் தெரியாதா? இல்ல, இந்த ப்ரொசஷனை பத்தி நான் சொன்னது அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் ப்ரொசஷன் நடந்துச்சு. அதாவது பிரச்சனை நடக்கும், அதை சரி பண்ணுவாங்க. ரொம்ப எதிர்பார்க்காதது. ஏன்னா அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் அங்க இல்லவே இல்ல. என்னால உறுதியா சொல்ல முடியும். அதனாலதான் நாங்க இந்த மாதிரி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. சோ இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு. நாங்க இதுக்காக தான் என்கொயரியை போட்டு வச்சிருக்கோம். ஜுடிஷியல் மேல எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இங்க கூட ஜட்ஜ் சார் உட்கார வச்சிருக்கீங்க. அவங்க கொடுக்கற தீர்ப்பா நாங்களும் நீங்களும் ஏத்துக்குவோம். ஓகே, இந்த விஷயத்துல இன்னும் சில குற்றச்சாட்டுகள் எங்க கிட்ட இருக்கு. இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் பூபேந்திர சிங் ஹூடா மீது மக்களின் குற்றச்சாட்டுகள் தொடரும். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் தரப்புல வழக்க நடத்திட்டு இருக்கோம். ஹரியானா முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா அவர்கள் மீது. ஆப்கி அதாலத்தில் அடுத்த குற்றச்சாட்டு ஹரியானா முதல்வர் பூபேந்தர் சிங் ஹூடா அவர்கள் மீது. ஆப்கி அதாலத்தில் ஹரியானா முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் மத்தவங்க மேல பழிய சுமத்த முயற்சி பண்றாரு. நீங்க ரெண்டு விஷயம் அடிக்கடி சொன்னீங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா, மீடியா தான் இந்த விஷயத்தை பெருசாக்கியிருக்குன்னு சொன்னீங்க. நான் மீடியாவை ப்ளேம் பண்ணல. அதாவது யாரு சில பேரு மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்களோ அந்த மீடியா அவங்க வெரிஃபை பண்ண கூட விரும்பல. இதுல விஷயமே இல்ல. அதாவது இப்ப நீங்க கூட கேட்டீங்களே, நிறைய பேர் காவால கடந்தாங்க. அப்புறம் ஒரு சில பேர் காவ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, அதனால அத பத்தி தான் பேசிட்டே இருக்கீங்க. நீங்க வேற கேள்விக்கே போக மாட்டேங்கிறீங்களே, அத தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியா? நீங்களும் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. நானும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நீங்க இந்த விஷயத்துல அடுத்த கேள்விக்கு போகவே மாட்டேங்கிறீங்களே, அதே கேள்வியில இருக்கீங்க. அப்ப நான் என்ன பண்றது? அதே கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். சரியான பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள் தான். அதாவது ஹூடா சார், எப்போ இந்த உங்க கூட நான் போட்டி போட முடியாது. நீங்க எது வேணாலும் கேட்டுட்டே இருப்பீங்க. ஆனா நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் விவசாயியோட மகன். உங்க கேள்விக்குலாம் நான் தைரியமா பதில் சொல்லிட்டே இருப்பேன். உங்ககிட்ட நேரடியான கேள்வி தான் கேளுங்க. ஆனா உண்மை இதுதான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, டிவிக்காரங்க ஒண்ணும் இல்லாததை பெருசாக்கி இருக்காங்கன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, இதெல்லாமே மீடியாவோட வேலை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எழுதுறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா நான் அப்பவே அந்த இடத்துக்கு போயிருக்கேன். மீடியா கிட்ட நான் அப்பவே பேசினேன். எத்தனை பேர் அடிபட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு. அது அவங்க தப்பா எழுதுனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? ஆனா 800 பேர் அடிபட்டிருக்காங்கன்னு அவங்க டிவில போடுறாங்க. உண்மையை சொல்ற அதிகாரம் எனக்கு இருக்குல்ல. நீங்க சொன்ன விஷயத்தை கூட மீடியால எழுதுனாங்க. ஆனா மீடியா காட்டின போட்டோஸ பார்த்ததும் மக்களுக்கு கோபம் வந்துருச்சு. அது பொய் கிடையாது இல்ல. அதாவது மீடியாவுக்கு நான் நன்றி கூட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு மீடியா மேல கோவம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுனாலதான் நான் ஜுடிஷியல் என்கொயரியே போட்டேன். ஏன்னா அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அதை உறுதியா ஒத்துக்கிறேன். அங்க பிரச்சனை நடந்திருக்கு. மக்களை நேர்ல சந்திச்சா அது என்னன்னு புரியும். எவ்வளவு வேகமா ஹரியானா வளர்ச்சி அடையுதோ அந்த வளர்ச்சி சில பேரால ஜீர்ணிச்சுக்க முடியாம போயிடுச்சு. நீங்க இத சொல்லுங்க ஹூடா சார், உங்களுக்கு எதிரா யாரு சதி பண்ணிட்டு இருக்காங்க? சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா ஜுடிஷியல் என்கொயரி இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த விஷயத்துல நான் கமெண்ட் சொல்றது, நான் என்ன நினைக்கிறேன்னா, தட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ். என்கிட்ட 7th ஆகஸ்டோட ட்ரிபியூன் பேப்பர் இருக்கு. இதுல நீங்க சொன்னீங்க, நடந்த இந்த வயலண்ட் இன்சிடென்ட் ஹிம்ஸ் a deep-seated conspiracy. அப்புறம் நீங்க இதுவும் சொன்னீங்க, இத செய்யறவங்க பெரும்பாலும் உங்களோட ஆளுங்க, உங்க கட்சி மக்கள்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, நான் என் கட்சியை பத்தி எதுவுமே சொல்லல. இது யாரோட டிபார்ட்மெண்ட்டோ அந்த மந்திரிக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கணும்ல? இல்ல, இதுக்கு முன்னாடி நெகோசியேஷன் நடந்துச்சுல்ல லேபர் மினிஸ்டரோட. அவரோட உத்தரவுப்படிதான் 6 நெகோசியேஷன் நடந்து முடிஞ்சது. நான் இதுவும் கேள்விப்பட்டேன். உங்களோட லேபர் மினிஸ்டர் நீங்க சம்பவ இடத்துக்கு போகலன்னு அவர் மக்கள் கிட்ட மிஸ்இன்ஃபார்ம் பண்ணாரு, மிஸ்கைட் பண்ணாரு. இல்ல, நான் போனேனே. நான் போனதுக்கு அப்புறம் அவர் எப்படி சொல்லுவாரு? ஏன்னா நான் சம்பவ இடத்துக்கு போயிருக்கேன். இது நீங்க தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. இது லேபர் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அது ஆமா, அவரோட டிபார்ட்மெண்ட் தான். ஆனா நான் முதலமைச்சர்ல. முதலமைச்சரா நான் போனதுக்கு அப்புறம் லேபர் மினிஸ்டர், அதாவது எங்க மினிஸ்டர்ஸ் எல்லாமே கரெக்டா தான் நடந்துக்கிறாங்க. அவங்க டியூட்டி அவங்க கரெக்டா தான் பாக்குறாங்க. லேபர் மினிஸ்டருக்கும் முதலமைச்சருக்கும் செட் ஆகாதாமே அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க.
நீங்க தான் சொல்றீங்க. ஒருவேளை முதலமைச்சர் கூட செட் ஆகலன்னா அவர் எப்படி லேபர் மினிஸ்டரா இருப்பாரு? நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரியல நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு உண்மை கூட தெரிஞ்சது. நீங்க எல்கே அத்வானிக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஆளுங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதோட கிரெடிட் மொத்தத்தையும் கம்யூனிஸ்ட் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு. விஷயம் என்னன்னா, இத பத்தி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதை நான் மறக்க தான் செய்வேன். ஒருவேளை எல்கே அத்வானி சார் சொன்னார்னா அவர்கிட்ட நான் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு முறை போன்ல பேசியிருக்கேன்னு நான் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன்னா இதுல சுத்தமா உண்மையே கிடையாது. ஆனா கம்யூனிஸ்ட் தலைவர் வீட்டுக்கு நீங்க ராத்திரி 12 மணிக்கு போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். இத அதாவது நீங்க- கம்யூனிஸ்ட் தலைவருடைய வீட்டுக்கு நான் போனேங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் முதலமைச்சர் பதவியை விட்டுறேன். இல்ல கம்யூனிஸ்ட்காரங்க யாராவது சொன்னாலோ இவர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காருன்னு அப்ப கூட நான் உங்க பேச்ச ஒத்துக்கிறேன். ஹூடா சார், இந்த விஷயம்லாம் என்ன சார் newspaperல வந்து- சம்பந்தமில்லாத கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அதை போட்டு குழப்பிக்கிட்டு உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் யார் கொடுக்கறாங்க, உங்களுக்கு யார் இல்ல, feed இல்ல, இல்ல, பண்றாங்கன்னு இல்ல. எனக்கு ஒண்ணுமே இத தெரியும். யாருமே ஃபீட் பண்ணல. அதாவது நான் என்கிட்ட, சொல்றதே நீங்க ஆ, அதாவது இது பத்திரிக்கையில 1st எழுதுவாங்க. August அது ஹிந்து நியூஸ் பேப்பர். அதுல போட்டிருக்கா? அப்ப அது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும்? இதுக்காக என்ன குத்தம் இல்ல, சொல்லாதீங்க. இது நான் நியூஸ் யாரையும் பேப்பர்ல குத்தம்லாம் வந்து சொல்லல. நான் அப்படி ஆளே கிடையாது. ஒருவேளை நியூஸ் பேப்பர்காரங்க என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் உண்மை என்னங்கறத அவங்க கிட்ட சொல்லித்தானே தருவேன். அப்படின்னா நீங்க இதுக்கு நன்றி தான் சொல்லணும். நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? இப்ப நாம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பூபேந்தர் சிங் ஹூடா அவர்கள் மீது இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது குடுகாவ்ல நடந்த பர்பத்தா போர் கொடூரமான அட்டூழியங்களை பத்தி. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம மக்கள் தரப்புல வழக்க நடத்திட்டு இருக்கோம். ஹரியானா முதல்வர் பூபேந்தர் சிங் ஹூடா அவர்கள் மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு ஹூடா அவர்கள் மீது. ஆப்கி அதாலத்தில் ஹரியானா முதலமைச்சர் பூபேந்தர் சிங் ஹூடா அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு, அவர் குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சி பண்ணாரு. இது சிபிஎம் ஓட பாலிட் பியூரோவோட குற்றச்சாட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பூபேந்தர் சிங் ஹூடா அப்புறம் அவருடைய அரசாங்கம் போலீஸ் அப்புறம் அரசாங்க அதிகாரிகளை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது பொய்யான குற்றச்சாட்டு. ஜுடிஷியல் என்கொயரிக்கு அப்புறம் நோ ப்ராப்ளம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எங்க அரசியல் கட்சியோட கொள்கை அப்புறம் நோக்கத்தை உங்ககிட்ட சொல்லிட்டோம். குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கறதா எங்க நோக்கம், அதுதான் எங்க கொள்கை. ஆனா சீதாராம் யாச்சிரி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, உங்களோட அரசாங்கம் அது வெளிநாட்டு மூலதனம், அந்த முதலாளிகளோட நிழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அதாவது இத சீதாராம் யெச்சூரி சொன்னாரு. அவர் எங்களுடைய கூட்டாளி. இந்த விஷயத்த பெங்கால் முதலமைச்சர் சொல்லல. பெங்கால்ல தான் அவங்க கட்சியோட அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் வெளிநாட்டு மூலதனங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க யார ப்ரொடெக்ட் பண்றீங்களோ, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், அது வெளிநாட்டு முதலாளிங்க சொல்றதால தான் செய்யறீங்கன்னு சொல்றாரு. இல்ல, யாரும் எனக்கு சொல்லல. யாரும் சொல்லி நான் செய்யவும் மாட்டேன். ஆனா இது எங்களுடைய முக்கியமான கடமை. அப்புறம் இதுக்கான ஜுடிஷியல் என்கொயரி நம்ம மாநிலத்துல கண்டிப்பா இருக்கு. சட்டம் ஒழுங்கு இருக்கு. சட்டத்தை மக்கள் மதிக்கிறாங்க. சட்டத்துக்கு ஏத்த மாதிரி தான் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும். எந்த என்கொயரியை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களோ அது உங்க அதிகாரிங்களுக்கு மட்டும்தானா, நிர்வாக அதிகாரிங்களுக்கு மட்டும்தானா? 64 பேர் ஹோண்டாவோட ஒர்க்கர்ஸ், அவங்க மேல இன்னும் கேஸ் நடந்துட்டு தான் சார் இருக்கு. ஆனா அவங்க மேல லட்டி சார்ஜ் பண்ணவங்க மேல இன்னும் கேஸ் எதுவும் நடக்கல. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கூட கேட்க விரும்புறேன். அது, நீங்க இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்க. நியூஸ் பேப்பர்ல நாங்க உங்க அறிக்கையை படிச்சோம். யாரெல்லாம் நிர்வாக அதிகாரத்துல இப்ப இருக்காங்களோ அந்த நேரத்துல சீட்ல இருந்தவங்கள சஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு. ஆனா அவங்க இன்னைக்கும் பெரிய பெரிய பதவியில அங்கேயே தான் இருக்காங்க. இது நீங்க அவங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல கிரெடிட்டா? இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது தப்பான செய்தி. அங்க குட்காவ்ல டெபுட்டி கமிஷனரும் இல்ல, எஸ்பியும் இல்ல. குடுகாவ்ல இல்லாம இருக்கலாம், ஆனா எங்க இருக்காங்களோ அவங்க இன்னும் கூட அரசாங்க பதவியில தானே இருக்காங்க. அவங்க செல்வாக்க யூஸ் பண்ண இல்ல, முடியல. ஜுடிஷியல் என்கொயரியில யாருக்கும் செல்வாக்கு இருக்காது. கண்டிப்பா இருக்காது. அப்புறம் இந்த ஜுடிஷியல் என்கொயரிய, அதாவது இத கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட தலைவர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் இத பத்தி கேட்டாரு. இன்னும் சில பேரும் கேட்டாங்க. நானும் கேட்டேன். அப்புறம் இது ரொம்ப நியாயமான முடிவு. அப்புறம் குற்றவாளியை தண்டிக்கிறதுக்கு இதை விட பெரிய ஆயுதம் அரசாங்கத்துக்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனா ஹூடா சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? நீங்க அதிகாரிங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அப்புறம் ஒர்க்கர்ஸ் மேல போலீஸ் கேஸ் போட்டிருக்கீங்க. இல்ல, நான் ஒர்க்கர்ஸ்க்காக தான் ஹோண்டாவையே முடிவெடுக்க சொன்னேன். அதாவது அந்த நேரத்துல கேள்வி, என்னோட கேள்வி என்னன்னா, இல்ல ஒர்க்கர்ஸ்க்கு எதிரா போலீஸ் கேஸ் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல, அதாவது போலீஸ் கேஸ் இருக்கு, ஆனாலும் நாங்க முடிவெடுத்தோம். அப்புறம் அந்த வக்கீல் ஒரு அறிக்கையும் கொடுத்தாரு. அதாவது அவங்கள எங்களுக்கு எதிரானவங்க யாருமே இல்ல அப்படின்னு. அப்புறம் நாங்க ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டோம், அந்த கேஸை நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னு. ஏன்னா ஒர்க்கர்ஸோட நல்லதுக்காக.
இன்னைக்கு நீங்க பப்ளிக்கு இந்த நம்பிக்கை கொடுக்கறீங்களா? அந்த 64 ஒர்க்கர்ஸ் மேல இருக்கிற கிரிமினல் கேசஸ நீங்க வித்ட்ரா பண்ணுவீங்களான்னு சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன். இல்ல ஜாமீன் இல்ல, ஆ. அவங்க மேல இருக்கிற கேசஸ வித்ட்ரா பண்ணுவீங்களா? அது கோர்ட்டோட வேலை. ஆனா நாங்க விரும்புறோம். அவங்க அந்த முடிவு எடுத்தாங்கன்னா அது நல்ல விஷயம்தான். ஆனா கோர்ட் என்ன முடிவெடுக்கணுங்கிறது அது கோர்ட்டோட வேலை. ஆனா அத நாங்க சொல்றதுக்கு விரும்பவே இல்ல. மக்களை கேட்கலாம், அவங்க மனசுல என்ன கேள்விகள் இருக்குன்னு கேளுங்க. நான் கன்பத் தல்வர் சரி. சிங். சொல்லப்போனா நான் ஒரு வக்கீல். சரி கேளுங்க. நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட இதை கேட்க விரும்புறேன். அவரு 64 ஒர்க்கர்ஸ்க்கு எதிரா கேஸ் போட்டிருக்காரு. அப்புறம் எந்த அதிகாரிகள் அதுக்கு பொறுப்பாலையோ அவங்கள டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணிருக்கீங்க. அவங்கள ஜுடிஷியரி என்கொயரி மூலியமா முதலமைச்சர் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த ஒர்க்கர்ஸ் யாருக்கு எதிரா அந்த கொடுமைகளை பண்ணிருக்காங்களோ அவங்கள அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எதிரா இமிடியேட்டா கேஸ் போட்டிருக்கீங்க. ஒன்னு அந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் கேஸ் போட்டிருக்கணும், இல்ல ஒர்க்கர்ஸ்க்கு எதிரா கேஸ் போட்டிருக்க கூடாது. நான் இந்த ரெண்டுக்கான பதில உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். விஷயம் என்னன்னா, எந்த ஒர்க்கர்ஸ்க்கு எதிராகவும் அவங்க கேஸ் போட்டிருக்காங்களோ அது நான் ஜுடிஷியல் என்கொயரி அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே போடப்பட்டது. அது முன்னாடியே நடந்துருச்சு. ஆனா நான் ஜுடிஷியல் என்கொயரி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அத ஜுடிஷியல் என்கொயரி மட்டும் தான் முடிவு பண்ணும். அது அவங்களுக்கு எதிரா முடிவு பண்ணும். இங்க பாருங்க கூட சார், எப்படி ஒர்க்கர்ஸ்க்கு எதிரா ஜுடிஷியல் என்கொயரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கேசஸ் போட முடியுமோ அதே மாதிரி அதிகாரிகளுக்கு எதிரா கூட கேசஸ் போட்டிருக்க முடியாது. அதாவது நான் சம்பவ இடத்துக்கு போனதும் அங்க நான் ஜுடிஷியல் என்கொயரியை அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க மேல கேஸ் போட்டாங்க. அப்புறம் அவங்கள பத்தி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது அரசாங்கத்தோட வேலை அப்படின்னு. அவங்க எல்லாருக்கும் நான் ஜாமீன் வாங்கி கொடுத்தேன். அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசினேன். எங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஒரு விஷயம் முடிவாயிடுச்சுன்னா, அதாவது அவங்களே உட்காந்து முடிவு எடுத்திருக்காங்க. அது நான் சொன்னதுனால பண்ணல. அவங்க 2 பேர் நேருக்கு நேர் பேசி முடிவு எடுத்திருக்காங்க. நான் குடுகாவ்ல இருக்கேன். குடுகாவ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 அதிகாரிகளோட டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. அதாவது அவங்களுக்கு எதிராக கிரிமினல் கேஸ் போட்டிருக்கணும், அவங்கள குறைஞ்சது இடைநீக்கமாவது பண்ணியிருக்கணும். நான் இதுவும் சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்த மோசமான 2 அதிகாரிகளுக்கு நீங்க ஷெல்டர் கொடுக்கறீங்க. அப்புறம் ஏழை ஒர்க்கர்ஸ்க்கு எந்த நியாயமும் கொடுக்கல. இல்ல நீங்க பாருங்க, விஷயம் என்னன்னா, ஜுடிஷியல் என்கொயரி பண்ணப்போ 2 அதிகாரிகளை பத்தி கூட நீங்க சொன்னீங்க. அதாவது நானும் அந்த நேரத்துல சொன்னேன், ஜுடிஷியல் என்கொயரியோட ரிப்போர்ட் வராத வரைக்கும் இவங்க குட்காவ் ஜில்லாவிலேயே இருக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் நான் அவங்கள அங்கிருந்து இடமாற்றம் செஞ்சுட்டேன். அதாவது ஒருத்தர் மேல கொலை குற்றம் இருக்கிற சூழ்நிலையில அந்த விஷயத்த பத்தி கோர்ட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஜுடிஷியல் என்கொயரி இருக்கு, அவங்க குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க. அவங்க அதிகாரியா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி, அது நானா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எந்த அதிகாரி டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்கள தான் சஸ்பெண்ட் பண்ணியாச்சுல்ல. அதாவது வெறும் சஸ்பெண்ட் பண்றது போதாதுன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, எவ்வளோ ஜுடிஷியல் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயத்துல ஜுடிஷியல் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப இருந்து அதோட தீர்ப்பு வர்ற வரைக்கும் நாம வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் யாருக்காவது தண்டனை கொடுக்கறதோ அப்படி பண்றது நான் என்னுடைய அதிகாரத்தை தப்பா பயன்படுத்த மாதிரி ஆயிடும். அதாவது சட்டத்தை நான் மதிக்கணும்ல. ஜுடிஷியல் என்கொயரிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது ஹைகோர்ட் ஜுடிஷியல் என்கொயரியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அதுல நியாயம் கிடைக்கும். வக்கீல் சாருக்கும் கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். ஆக்சுவலா 50 வருஷமா நாங்க ஜுடிஷியல் என்கொயரியை பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, நான் சொல்ல வரத முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. வக்கீல் சார் ஒரு கேள்வி கேட்டாரு, அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அஃபிடவிட் கொடுத்து அவங்களுக்கு எதிராக அறிக்கையும் கொடுக்கலாம். அப்போ ஜுடிஷியல் என்கொயரியில அதை அவங்க எடுத்துப்பாங்க. அதைத்தான் சொல்றேன். இதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது? கூட சார், நீங்க இந்த மாதிரி பேசும்போது எப்படி இருக்குன்னா, நீங்க யாரையோ ப்ரொடெக்ட் பண்ண முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. இல்ல யாரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இதை செய்யல. இது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. நான் சரியான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அவங்களை காப்பாத்துறதுக்காக. கூட சார், மக்களுடைய நிறைய கேள்விகள், நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் கேட்கலாம் மக்கள் நீதிபதியோட முடிவு. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம ஹரியானா முதலமைச்சர்கிட்ட விளக்கத்தை கேட்டோம். 25ஆம் தேதி போலீஸ்காரங்க குடுகாவ் மக்கள் மீது நடத்தின லத்தி சார்ஜ பத்தி பார்த்தோம். அந்த போட்டோக்களை டிவியில மொத்த உலகமே பார்த்திருக்கு. நாம குற்றத்தை சுமத்தணும். ஹரியானா முதலமைச்சரோட விளக்கத்தையும் கேட்டோம். இப்போ இன்றைய வழக்கில் இன்றைய ஜட்ஜ் அனுபம் கோஸ்வாமியுடைய தீர்ப்பு பார்க்கலாம். நீங்க ஹரியானால மிகப்பெரிய அரசியல்வாதி. 91ல 96ல 98ல அரசியல்ல பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அது மக்களுக்கும் மீடியாவுக்கும் தெரியும். இன்னொரு பக்கம் மக்கள் மீடியாவும் உங்களை ஹரியானால குடும்ப சண்டை உருவாக்குறவரா பார்த்துருக்காங்க. அதனால நீதிமன்றம் உங்களுக்கு 2 வழிமுறைகளை சொல்ல விரும்புது.
ஒன்னு, ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஜனநாயகத்துல 2 நீதிமன்றத்துல இருந்தே ஆகணும். ஒன்னு பொது கருத்து, இன்னொன்னு தேர்தல். அப்புறம் மீடியா. மீடியாவை இந்த அளவுக்கு நீங்க சந்தேகமா பார்க்காதீங்க. அதுக்காக நீங்க மண்டைய போட்டு உடைச்சுக்காதீங்க. அவங்க தரத்துக்கு இணையா வாழ முயற்சி பண்ணுங்க. இன்னொரு வழிமுறை என்னன்னா, இந்த மீடியா ஒத்துக்குது, இந்த ஆப்கே அதாலத்தும் ஒத்துக்குது. நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. நீங்க நிர்வாகத்திலையும் அதே பிடிப்பை தக்க வச்சுக்கணும். அப்பதான் உங்க அரசியல் பிடிப்பு வலுவா மாற வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நீதிமன்றம் உங்ககிட்ட வேண்டிக்குது, நீங்க மறுபடியும் இந்த ஆப்கே அதாலத்துக்கு வரும்போது உங்க நிர்வாகத்துல நல்ல பிடிப்போட இருக்கணும். நன்றி. ஹரியானாவின் முதலமைச்சர் புபேந்திர சிங் ஹூடா அவர்கள் அவருடைய நிர்வாகத்துல நல்ல பிடிப்போட இருப்பாருங்கிற நம்பிக்கையோட, மீடியாவை நம்புவாருங்கிற நம்பிக்கையோட இன்றைய வழக்க இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் மறுபடியும் சந்திக்கலாம் ஆப்கி அதாலத்துல ஒரு புது விருந்தாளியோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.